So, hi all. Third sum, thirdல first subdivision. Find the nth term of the following sequence. ஓகேவா? இப்போ nth term of the following sequenceன்னு கேட்டுட்டு இப்படி கொடுத்தாங்கன்னா, கண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு சில பாயிண்ட்டை நீங்க இந்த சம்முக்கு ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்? சொல்யூஷன் n is equal to 1, 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. n இருக்கிற இடத்துல 1, 2, 3, 4ன்னு போட போறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட். செகண்ட் பாயிண்ட் கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் என்ன? 2, 5, 10, 17 இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்குள்ளார இருக்கிற லாஜிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல 10th படிச்சுட்டுக்கனால பார்த்தோன்னே சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் போக போக உங்களால டெஃபினட்டா இதை சொல்ல முடியும். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கா? இப்போ இது இங்க பாருங்க, 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட ஆன்சர் 1 ஸ்கொயர் இருங்க சொல்றேன். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். சார் 1 ஸ்கொயருக்கு ஆன்சர் 1, 2 ஸ்கொயருக்கு ஆன்சர் 4, 3 ஸ்கொயருக்கு ஆன்சர் 9, 4 ஸ்கொயருக்கு ஆன்சர் 16. வரவே இல்லையே சார். இப்ப பாருங்க, இது ஒவ்வொன்று கூடயும் 1 ஆட் பண்ணுங்க. ஒவ்வொன்று கூடயும் 1 ஆட் பண்ணுங்க. என்ன கிடைச்சிருக்கு? 1 + 1 2, 4 + 1 5, 9 + 1 10, 16 + 1 17 கிடைச்சிருக்கா சாமி? அப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பர் கூடயும் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னன்னா என்ன சொன்னேன்? 1, 2, 3, 4 goes on and on. 1, 2, 3, 4 goes on and on. இது அப்படியே போய்கிட்டே இருக்குமா? அப்ப 1, 2, 3, 4 இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுட்டு இந்த எண்ணை என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா? +1. இது புரிஞ்சதா புரியலையா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? இப்ப இந்த தேர்ட் சம் பார். தேர்ட் சம் போடுவோம், பார்க்கலாம். இதுல கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க சொன்னேன்? n is equal to 1, 2, 3, 4 இது போய்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்து கொஸ்டின் எழுத போறீங்க. தேர்ட் கொஸ்டின் 3, 8, 13, 18. இப்ப இதுக்குள்ளார இருக்கிற லாஜிக்கை கண்டுபிடிக்க போறோம். இது ஏதாவது ஸ்கொயர் நம்பர் கிட்டக்க இருக்கா? ஸ்கொயர் நம்பர் கிட்டக்க இருக்கா? ஸோ இதுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற லாஜிக்கை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. எடுத்தோடனே கண்டுபிடிக்கணுங்கிற இடத்துக்கு போகாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. 5, 10, 15, 20. 5, 10, 15, 20. அதாவது இது என்னன்னா 5 × 1 5, 5 × 2 10, 5 × 3 15, 5 × 4 20. சார் சம்பந்தமே இல்லாம போட்டுட்டு இருக்கீங்க. அங்க 3 இருக்கு, 8 இருக்கு, 13 இருக்கு, 18 இருக்கு. நீங்க பாட்டுக்கு 5, 10, 15, 20 எடுக்கிறீங்க. இந்த 5ல இருந்து -2, இந்த 10ல இருந்து -2, இந்த 15ல இருந்து -2, இந்த 20ல இருந்து -2 ராஜா? -2 -2 கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்ப இது எப்படி எழுதிக்கலாம் பாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. ஜெனரல் டேர்ம் இந்த 5 எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். 1, 2, 3, 4 இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? 5 கூட 5 கூட 1 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 2 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 3 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 4 மல்டிப்ளிகேஷன். அப்போ 1, 2, 3, 4ன்னு கான்செக்யூட்டிவ் வந்துச்சுன்னா என்னன்னு போட்டுப்பேன் அந்த இடத்துல? என்னன்னு போட்டுப்பேன். இங்க -2 காமன். அவ்வளவுதான் சாமி.
அவ்வளோதான் சார். இப்போ இந்த n இருக்கிற இடத்துல 1 2 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா கான்செகட்டிவாக உங்களுக்கு 2 5 10 17 இந்த சம்மு கிடைக்கும். இந்த இடத்துல n இருக்க வேண்டிய இடத்துல 1 2 3 4 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 3 8 13 18 கிடைக்கும். கிளியரா இருக்கா சாமி? ரைட், செகண்ட் சம் பார்ப்போம்.